என் அன்பின் வாழ்த்துக்கள். 37 சங்கீதம் 4 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத, கலங்காத, பயப்படாத, இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு சொல்லலாம் அஞ்சாத, நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளி செய்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இது நடந்தால் நல்லது, ஆண்டவர் இப்படி செய்தால் நல்லது, எனக்கு இந்த வாசல் திறந்தால் நல்லது, இந்த காரியத்தில் இப்படி ஆண்டவர் செய்யணுமே, நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ வேண்டுதல் செய்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லார், என் மகனே, உன் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன், என் மகளே, உன் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர், நீ விரும்புகிறதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பி பல மாதமாக ஜெபிக்கிறீங்க, இன்னும் அது நிறைவேறலை. அது வீட்டு காரியமாக இருக்கலாம், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு நிரந்தரமான வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு வாகனம், ஒரு பைக் வாங்கினா எனக்கு நல்லா இருக்கும், ஒரு கார் வாங்கினா நாங்கள் குடும்பமாக போயிட்டு வர பிரயோஜனமாக இருக்கும், ஒரு நிலம் வாங்கினா நாங்கள் ஒரு வீடு கட்டலாம், அல்ல இந்த வியாதி ரொம்ப நாளாக இருக்குது, சுகமாயிட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிட்டா நல்லா, இப்படி ஏதோ ஒரு காரியம் விருப்பம். நீங்கள் பல மாதமாக அதற்காக ஆசைப்படுறீங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் வாய்க்காத மாதிரி இருக்குதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மன விருப்பத்தை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன விரும்புகிறீங்களோ, விரும்பி ஜெபிக்கிறீங்களோ, அதை ஆண்டவர் அருளி செய்வாராம். அப்போது நீங்கள் விரும்பி வேண்டுதல் செய்யணும். அது ஆண்டவருடைய ஒரு விருப்பம் பாருங்கள். அப்போ தான் தேவன் அதை நிறைவேற்ற முடியும். சரி, இந்த விரும்புகிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதலாவது நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களோ அதை முழு இருதயத்தோடு விரும்ப வேண்டும். விரும்பி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அதை நிறைவேற்றி தந்துடுவார். சிலர் விருப்பம் அப்படிலாம் இல்லை, கிடைச்சா நல்லது, ஆண்டவர் தந்துட்டா நல்லது, இரு மனதோடு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தில் ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் தேவன் அதை நிறைவேற்றுவதில் அவருக்கு சந்தோஷம். என் பிள்ளை விரும்பி கேட்குது, நான் அதை செய்து கொடுக்கணும். என் மகள் விருப்பத்தோடு வேண்டுதல் செய்கிறாள், நான் அதை செய்து கொடுக்கணும். இல்லை ஆண்டவர் தந்தாலும் சரி, தராட்டாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, அது மாதிரி இரு மனதோடு நம்ம வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் எப்படி செய்கிறது, என் பிள்ளை முழு இருதயத்தோடு விரும்பலையே அப்படின்னு தாமதித்து விடுவார். அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் முழு இருதயத்தோடு ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, சரியா? இப்போது நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10 46 முதல் 52 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு எரிகோ பட்டணத்தின் வழியாக நடந்து போகிறார். அங்கே பிறவி குருடனாகிய பரிதிமேயு இருந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டவனை கூட்டிகிட்டு வர சொல்லுகிறார். கண் தெரியாதவன் தட்டு தடிமாறி நிற்கிறான், கண்ணு தெரியல, எல்லோரும் கூட்டிகிட்டு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்குறாரு. அவன் எது கூப்பிட்டான்? அவனுக்கு என்ன வேணும்? கண் பார்வை வேணும். நமக்கே தெரியும்ல. ஆனால் இயேசு கேட்கிறா, நான் அவனுக்கு என்ன செய்யணும்? வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற? 51 மார்க்கு 10:51 கேட்குற, உனக்கு என்ன வேணும் நீ கேளு. என்னங்க, அவன் கண்ணு தெரியாதவன், அதுக்கு தானே கூப்பிட்டா, இது எல்லாருக்கும் தெரியுமே. அவன் கேட்கட்டும், அவனுடைய விருப்பம் என்ன? ஒருவேளை எனக்கு கண்ணுத்து பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் பிச்சை எடுக்காமல் இருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க, அப்படி கேட்கலாம்ல. அதனால் அவன் என்ன விரும்புகிறான், இப்போ அவனுக்கு என்ன வேணும், அவனுடைய விருப்பம், அதை ஆண்டவர் அறிந்து கொண்டு, இப்போ எனக்கு கண் பார்வை வேணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆண்டவர் உடனே செஞ்சிட்டார். அப்போது நீங்கள் விரும்பணும். சிலர் ஜெபிக்க வருவாங்க, பார்த்த உடனே எனக்கு ஒரு ஜோமனுக்கு பிரதர்ம்பாங்க. நான் சிலர்கிட்ட கேட்பேன், எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 நிமிஷம் யோசிப்பாங்க. எதுக்காக ஜெபிக்கணும் அப்படியே யோசித்துட்டு, சரி சும்மா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன்பாங்க. சும்மா என்னது? சும்மான்னு ஒரு காரியம் இருக்குதா?
ஏன்னா நம்ம நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் என்பதே தெரியல. நாம் சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், இப்போ ஆண்டவர்கிட்ட போய் என்ன ஆசீர்வதி ஆண்டவரேன்னு அவர் கேட்பார். என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? எங்கிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, உலக பிரகாரான ஆசீர்வாதம் இருக்குது, சரீர ஆசீர்வாதம் இருக்குது, ஊழிய ஆசீர்வாதம் இருக்குது, எத்தனையோ விதமான ஆயிரமான ஆசீர்வாதத்தை நான் கையில் வச்சுருக்கிறேன். உனக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? நீ எதை விரும்புகிறாய்? உன் இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்குது அது சொல்லு. அப்போ நீ குறிப்பாக நம்ம கருத்தாக விருப்பத்தை சொல்லி ஜெபிக்கும்போது தேவன் அதை நிறைவேற்றுவார். சிலர் யோசித்துட்டு சும்மா ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்புறம் சரி ஊழியக்காரர்கிட்ட கேட்டுட்டுமே என்பதற்காக சுகமாக இருக்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அதில் இந்த விண்ணப்பத்திலே தெரியும் அவங்க ஜெபிக்கிறதுல ஒரு நோக்கம் இல்லை. அதனால்தான் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஒரு காணிக்கு போட்டு வந்துடும். நம்ம கிறிஸ்தவங்க இல்லாட்டா ஏதோ தப்பு நடந்த மாதிரி அப்படி நினைக்கிறோம். ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? அவரை தரிசிக்கணும்ல, அப்படி குரலை கேட்கணும்ல. நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போதுனால ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கு என்னோட பேசும், நான் உம்முடைய ஆலயத்துக்கு வரேன், உம்மை தரிசிக்கணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், என் கூட நீங்கள் பேசணும், எப்படியாவது என் கூட பேச. நானே பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஆலய ஆராதனைக்கு போகும்போது அப்படி ஜெபம் பண்ணுவேன், என் கூட பேசுங்க, நான் உம்முடைய குரலை கேட்டுட்டு தான் இந்த ஆராதனை விட்டு வரணும். எந்த விதமான ஆராதனைக்கு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன். சில சமயம் பாட்டு மூலமாக ஆண்டவர் பேசுவாருங்க. பாடப்படுகிற பாடல் மூலமாகவே ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், தொட்டு இருக்கிறார். அன்றைக்கி அங்கே பாடம் வாசிப்பாங்க, 1ஆம் பாடம் 2ஆம் பாடம், அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரருடைய பிரசங்கத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். சில சாட்சி சொல்லுவாங்க, இந்த சாட்சியின் மூலம் பேசியிருக்கிறார். அப்போ ஆராதனை முடிஞ்சு வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், ஒரு மன நிறைவோடு நான் வருவேன், சந்தோஷம். அதுக்கு தான் ஆராதனைக்கு போகிறோம். நிறைய பேர் போயிட்டு ஒரு காணிக்கு போட்டு வந்துடணும். நம்ம கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், காணிக்கு போட்டு வந்துடணும். ஒரு நோக்கமே இல்லை, அப்போ ஒரு விருப்பமே இல்லை. என்ன விருப்பம்? கடமைக்கு போயிட்டு வர்றோம், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் சர்ச்சுக்கு போனால், ஒரு கூட்டத்துக்கு போனால், ஒரு செய்தி கேட்டால் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும், என்னை சந்திக்கணும், எனக்கு இந்த நன்மை செய்யணும், இந்த அற்புதம் செய்யணும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம் இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறார், நீ முழு இருதயத்தோடு விரும்பி கேட்கிறத நான் உனக்கு செய்வேன். அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? பாலியங்கிச்சோ உலக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனிதர். அப்படி நிறைய அனுபவங்களை அவரே சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். என்றால் அங்கே தென்கொரியாவில் அந்த எழுப்புதலை பார்க்க போனதுனால கான்ஃபரன்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்ப காலம், வாலிபனாக ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்பமான காலம். அப்போ அவருக்கு நடந்தே போய் ஊழியம் செய்வாராம். அவருக்கு ஆசை, எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், சைக்கிளில் நான் போய் கிராமங்களை சந்திக்கலாம், ஆத்துமாக்களை சந்திக்கலாம், சைக்கிள் வேணும். வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் இல்லை அவருக்கு, சாப்பாட்டு மேஜை இல்லை, தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஒரு மேஜை நாற்காலி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், சாப்பாட்டு மேஜை வேணும் அப்படின்னு ஜெபிச்சார். ரொம்ப நாளாக ஜெபிச்சாராம், பதிலே வரலையா. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், என்ன ஆண்டவரே, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட ஒன்றும் பதிலே தர மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலையே, சைக்கிளும் தரல, எனக்கு சாப்பாட்டு மேஜையும் தரலன்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், மகனே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன், ஆனால் அந்த ஜெபத்தில் ஒரு தெளிவு இல்லையே. என்னதுக்கு? நான் சரியாக தானே கேட்டேன் ஆண்டவரே, சைக்கிள் கேட்டேன், விதவிதமான சைக்கிள் இருக்குது, எத்தனை பிராண்டு சைக்கிள் இருக்குது, எத்தனை சைஸ் சைக்கிள் இருக்குது, உனக்கு என்ன மாதிரி சைக்கிள் வேணும் நீ சொன்னியா என்கிட்ட? ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட போய் எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டால் அது சொல்லும், எனக்கு இந்த பிராண்ட் வேணும், இந்த கலர் வேணும், என்ன சைஸ் வேணும் சொல்லுதில்ல. சின்ன பிள்ளைக்கு அவங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல, யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது எப்படி கேட்குறோம்? அவருக்கு தெரியும் அப்படின்றோம். ஆனால் அவர் தகப்பன், என் பிள்ளை சொல்லட்டும், அவங்க விரும்புகிறத நான் செய்யணும்னு காத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டியான்ட்ட என்ன சைக்கிள் வேணும், என்ன சைஸ் வேணும், எந்த மாதிரி வேணும்னு நீ விரும்பி கேட்டால் தானே நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு கேட்டால் அவன் யோசித்து பார்த்தாரா, ஆமாம் நான் குறிப்பாக கேட்கலையே,
தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே. அப்போ சொன்னார், எனக்கு இந்த மாதிரி அந்த நாட்களில் தென்கொரியாவில் அமெரிக்க சைக்கிள், வெளிநாட்டு சைக்கிள் நிறைய சேல் ஆகுமா. அப்போ அந்த மாதிரி சைக்கிள் எனக்கு வேணும். அது என்ன ஈஸியாக இருக்கும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, அழகாகவும் இருக்கும், அந்த சைக்கிள் வேணும். டைனிங் டேபிள் சின்ன வீடு தான், சின்ன அளவில் இத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டு மேஜை வேணும். இந்த மாதிரி வுட்டில் செஞ்சுருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி குறிப்பாக சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணினார் பாருங்கள். உடனே என்ன நடந்தது, தென்கொரியாவில் அமெரிக்கா தேசத்திலேருந்து வந்து தங்கி ஊழியம் செய்த ஒரு அமெரிக்க மிஷினரி இருந்தார். அவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ரொம்ப காலம். இப்போ அவர் வந்து பாலிங்கச்சியை கூப்பிட்டார். இவர் இப்போ நிற்கிறார் வாலிபனாக. என்னையான்னு சொல்லி அவர் சொன்னார், தம்பி, நான் இத்தனை வருஷம் இங்கே ஊழியம் செய்துட்டேன். நான் இப்போ சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறேன். இங்கே என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டார். அதனால் நான் பயன்படுத்தின நிறைய பொருள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. சோஃபா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஜாமான்லாம் இருக்குது. இதை வந்து யாருக்காவது கொடுக்கணும்னு நான் நினைத்தேன். நீ நல்ல ஊழியம் செய்கிறத கேள்விப்பட்டேன். அதனால் உனக்கு என்ன பொருள் வேணுமோ நீ எடுத்துக்க இதில், ஆனால் மற்றவங்களுக்கு அடுத்தது கொடுப்பேன்னு சொன்னோடனே இவர் போய் உள்ளே போய் பார்த்தா இவர் என்ன பிராண்டு சைக்கிள், என்ன சைஸ் சைக்கிள் கேட்டாரோ ஆண்டவர்கிட்ட, அதே சைக்கிள் இருக்கிற அவருக்கு. என் உள்ளத்தில் நான் என்ன கற்பனை பண்ணி எதிர்பார்ப்போடு விரும்பி கேட்டேனோ அதே மாதிரி சைக்கிள். போய் டைனிங் டேபிள் பார்த்தா அவர் கேட்ட மாதிரி சைஸில் அதே வுட்டில் செய்த அழகான டைனிங் டேபிள். அவர் பார்த்துட்டு சந்தோஷம், இந்த ரெண்டே நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்னா எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொன்னால் அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஜெபத்தில் ஒரு கருத்து இல்லை, ஜெபத்தில் ஒரு குறிப்பான காரியம் இல்லை, அப்படி நாம் ஜெபிச்சதுனால நான் பெற்றுக்கொள்ளாமல் நேரத்தை வீணாக்கிட்டேன். அப்போ நான் எதை ஆசைப்படுகிறேன், எதை விரும்புகிறேன் என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போ குறிப்பாக நம்ம விரும்பி வேண்டிக் கொள்ளும்போது தேவன் அதை நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் விரும்பணும், நான் இந்த காலேஜில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அல்லது ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அல்லது இந்த மாதிரி எனக்கு ஒரு அழகான சின்ன வீடு வேணும், நான் இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கினா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எதை விரும்பி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ ஆண்டவர் அதை அருளி செய்வார். சரியா? அப்போ ரெண்டாவது, அப்போ நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துடுவாரா? எனக்கு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு வேணும், 100 ரூம் வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக வேணும் கேட்டால் தந்துடுவாரா? தந்துடுவார். பிரச்சனை உங்களுக்கு. ஆண்டவர் தந்த பிறகு அந்த வீட்டை க்ளீன் பண்ண கூட உங்களுக்கு நேரம் போதாது. அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அப்படிலாம் கொடுத்தா நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீங்கன்னு. அவர் எதையும் செய்ய வல்லவர். ஆனால் நம்ம எப்படி கேட்கணும்? விருப்பம் 1 யோவான் 5:14 சொல்லுகிறாரு, நீங்கள் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம்.